3BHK ரிவ்யூ இன் ஷார்ட்ஸ். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு வாங்க நினைக்கிற ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் நடக்கிற கதை தான் இந்த படத்தோட கதையுமே. ஸோ 2006லேருந்து 2027 வரைக்கும் நடந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கதை தான் இந்த படத்தோட கதை. ஸோ இதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, முதல் பாசிட்டிவே இந்த படத்தோட ரிலேட்டபிள் ஸ்டோரி தான். ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி ஒவ்வொரு ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு போய் அட்டாச் ஆகும். ஸோ எந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு கதை இருக்கும், ஏன் உங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு கதை இருக்கும். ஸோ அதனால் இது ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த படம் அட்டாச் ஆயிரும். அண்ட் ஒரு நிமிஷத்தில் இது ஃபுல்லாக சொல்ல முடியாது, சாரி. ஸோ அதனால தான் வெறும் 5 நிமிஷத்தில் இந்த படத்தோட ரிவ்யூ போட்டிருக்கோம். அந்த ரிவ்யூவை சேனல் கீழே இருக்கிற அந்த லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதை கிளிக் பண்ணி வெறும் 5 நிமிஷம் தான் அந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூவை பார்த்துருங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். அதில் இன்னுமே டீட்டெயில்டாக பேசி